வணக்கம் and welcome to Yummy Chilli. நான் ஷாலினி. இந்த வீடியோல முள்ளங்கி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்தியன் ஃபிளாக் ஸ்வீட் ரெசிபி தான் இது. ஆரஞ்சு கலருக்கு கேரட் அல்வா ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த கீழே இருக்க நம்ம இந்தியன் ஃபிளாக்ல கீழே இருக்க கிரீன் கலருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க பச்சை பட்டாணியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு அல்வா, அசோக் அல்வா மாதிரியே இருக்கும். அந்த அல்வாவும் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இது அதோட கண்டினியூவேஷன் தான். இந்த வீடியோல இந்த சென்டர்ல வரும் இல்லையா, இந்த நம்ம இந்தியன் ஃபிளாக்ல சென்டர்ல ஒயிட் கலர்ல வரும். இது பியூர் ஒயிட்டா இல்லைனாலும் நம்ம ஒயிட் கலர் வெஜிடபிள்னு பாக்குறப்ப இந்த முள்ளங்கியை வச்சு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோல முள்ளங்கி அல்வா செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருங்க. முள்ளங்கி ஹல்வாக்கு ஃபர்ஸ்ட் நான் இதில் காமிச்சிருக்க மாதிரி அந்த 3 முள்ளங்கியை துருவி எடுத்திருக்கேன். அந்த 3 முள்ளங்கியையும் கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2.25 கப் அளவுக்கு வந்தது. நல்லா நம்ம டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா 2 கப் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு முள்ளங்கி வந்திருக்கு. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டு அண்ட் பாலும் நான் இதிலேயே ஆட் பண்ணிவிட்டேன். 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் வேக விட போகிறேன். லிட்டு போட்டு நான் மூடுறேன். பட் 5 மினிட்ஸில் நான் எடுத்துருவேன். ஏன்னா அந்த பால் ஊற்றிருக்கனால அது கண்டிப்பாக பொங்கி வரும். அதனால நான் லிட்டை 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டேன். ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பால் ரொம்ப திக்காகிட்டு ஒரு மாதிரி திரண்ட மாதிரி லைட்டாக வந்திருக்கு. ஸோ இதை இன்னும் இந்த அல்வாக்கு ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இன்னொன்று சப்போஸ் உங்களுக்கு முள்ளங்கியோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காது, அதாவது முள்ளங்கிக்குன்னே தனியாக ஒரு ஸ்மெல் இருக்கும், அது பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அல்வா நான் இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கும். சப்போஸ் உங்களுக்கு முள்ளங்கியோட ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா முள்ளங்கியை துருவி எடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த துருவின முள்ளங்கி அதில் போட்டு வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை எடுத்து இன்னொரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு அதுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் இருக்காது. இது முள்ளங்கி பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முள்ளங்கியும் வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பாலும் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த பால் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 அல்வாலையுமே நான் ஆட் பண்ணியிருக்க சுகர் ஸ்வீட்னஸ் நல்ல நிறையாவே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. கேரட் அல்வாக்கு கேரட்டை ஃப்ரை பண்ணோம்ல, அதே மாதிரியே இதையும் நெய்யில் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். பட் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிருன்றனால தான் நான் அந்த ஸ்டெப் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க நெய்யில். ஸோ நம்ம ஏற்கனவே கேரட் அல்வா, பச்சை பட்டாணி அல்வா இப்போ தான் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தனால இந்த முள்ளங்கி அல்வா லென்த்தி ஆகாமல் டக்குன்னு முடிச்சிடுறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மெல்ட் ஆகி திருப்பி ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக நெய்யை ஆட் பண்ணி சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த கேரட் அல்வா செஞ்ச மாதிரியே மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாம். நெய்யில் கேஷ்யூ அண்ட் திராட்சை நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆட் பண்ணலாம். இல்லை பச்சை பட்டாணி அல்வாவில் செஞ்ச மாதிரி அதுலேயே முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி அதோடய நீங்கள் சேர்த்தும் குக் பண்ணலாம். பட் இந்த அல்வாக்கு இந்த முள்ளங்கி அல்வாக்கு நான் முந்திரி திராட்சை ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முள்ளங்கி அல்வா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 வெஜிடபிள் அல்வாஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் மேலே நீங்கள் ரொம்ப கேரிங்காக இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு Yummy Chilli அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.